பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீல்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் புஸ்தகம் 24 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். Proverbs chapter 24 verse 3. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக சொல்கிறது? வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். ஆமேன். என் கண்பார்களே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? உங்கள் குடும்பம் கட்டப்பட்டு இருக்கா? இல்லை உங்கள் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், பிரிவினைகள் காணப்படுதா? இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார், வீடு ஞானத்தினால் கட்டப்படும். அப்படின்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஞானத்தால் கட்ட வேண்டும். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப, ஒரு குடும்பத்தை நடத்த ஒரு பெண்களுக்கு முக்கியமாக தேவையானது ஞானம். இந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், அநேக வசதிகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பாருங்கள் இடிக்கப்பட்டு இருக்குது. அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அநேக குடும்பத்தில் வேதனை, கண்ணீர். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், வீடு ஞானத்தினால் கட்டப்படும். இதை பார்த்து கொண்டு இருக்க எனக்கு அன்பான சகோதரிகளை, ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கை எந்த சூழ்நிலை இருக்குது? நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தை கட்டி கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை உங்கள் கையினால் எடுத்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா என் குடும்பத்தை கட்டி எழுப்ப எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஏன்னா யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட நீங்கள் ஞானத்தை கேட்குறீங்களோ ஒருவருக்கும் குறை இல்லாதபடி சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்ருவின் கிரியைகள் இருந்தாலோ இன்றைக்கு ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா என் குடும்பத்தை கட்டி எழுப்ப, என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானத்தை தாங்க. நீங்கள் கர்த்தருடைய ஞானத்தை கேட்கும் போது அவர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் சொல்கிறார், வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். ஒரு குடும்பத்தில் நிற்கக்கூடிய காரியம் அப்படின்னா ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் புரிந்து கொள்ள, யாரெல்லாம் எந்த குடும்பத்தில் ஒருத்தர் புரிந்து கொள்கிறீர்களோ அது நிமித்தம் அந்த குடும்பம் நிலை நிற்கும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். இது நிமித்தம் நிறைய குடும்பத்தில் நிலை நிற்காதபடி குடும்பங்கள் இடிந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய ஞானத்தை கொடுத்து என் குடும்பத்தை கட்டி எழுப்ப எனக்கு உதவி செய்யுங்க. விவேகத்தினால் நிலை நிறுத்தப்படும் என்று சொன்னீங்களாப்பா. என் குடும்பத்தை நான் நிலைநிறுத்த, என் குடும்பத்தில் எல்லாருக்குள்ள ஒரு மன அன்பை, சமாதானம் கொடுத்து என் குடும்பத்தை கட்டி எழுப்ப எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கேட்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பா. ஒருவேளை உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. யாரெல்லாம் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் குடும்பம் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அது எல்லாவற்றை மாற்றி இடிந்து போன குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, அப்பா இந்த நாளில் கூடப்பா அநேக குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆனாலும் நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, வீடு ஞானத்தினால் கட்டப்படும். ஒரு குடும்பத்தை நடத்த ஏசப்பா, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப ஞானம் வேணும் ஏசப்பா. யாரெல்லாம் இந்த வேலையில் அப்பா அவங்க விசுவாசத்தை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து தன் குடும்பத்தை கட்டி எழுப்ப கிருபை தாங்க. விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் சொன்னீரப்பா. அதுக்கேற்ற அந்த விவேகத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பீராக. ஒருத்தர் புரிந்து கொள்ள, ஒருத்தர் விட்டு கொடுத்தப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி பரலோகமாக நீங்கள் மாற்றியதுக்காய் ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பத்தில் பிரிவினைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கோ வார்த்தையான தேவன் அப்பா உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பினதுக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.